வணக்கம். சிறுதானியங்கள்லையும் பாரம்பரிய அரிசி ரகங்கள்லையும் ஊட்டம் கூடுதலாக இருக்குது நமக்கு தெரியும். இது அரிசியை மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை பல விதங்களில் எடுத்துக்க முடியும். அதில் தான் நம்ம அவல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அவல் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அரிசியில் பாரம்பரிய அரிசியில் மாப்பிள சம்பா அவல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்க சம்பா அவல் இருக்குது. இது வெள்ளை நிறத்துலேயே இருக்கும். இது மாப்பிள சம்பா சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி சிறுதானியங்களில் கம்புல அவல் இருக்குது, சோளத்தில் அவல் இருக்குது, கேழ்வரகுல அவல் இருக்குது. இது எல்லாமே 200 கிராம் பாக்கெட்டாவோ அல்லது அரை கிலோ 1 கிலோவாவோ தர்றோம். இது நீங்கள் பல விதங்களில் சாப்பிட முடியும். காரம் சேர்த்து சாப்பிட முடியும், இனிப்பு சேர்த்து சாப்பிட முடியும். இது எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். இதுலலாம் நீங்கள் பாப்கார்ன் மாதிரியே இருக்கும். இதுலலாம் நீங்கள் காரத்தில் பண்ணீங்கன்னாக்க பாப்கார்ன் மாதிரியே இருக்கும். சோள அவலில் பண்ணீங்கன்னாக்க இனிப்பு போட்டு பண்ணுறதுக்கு இந்த கேழ்வரகு அவலும் இந்த மாப்பிள சம்பா அவலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் இப்போ தங்க சம்பா அவல்லாம் நீங்கள் பாயசமே பண்ண முடியும். சாதாரண சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நல்லா பாயசம் பண்ண முடியும். இதில் பொங்கல் மாதிரியான புளியோதரை மாதிரியான கொஞ்சம் மசாலா சேர்த்து பண்ணுறது மாதிரியான அந்த வெரைட்டிக்கு இது கம்பு நல்லா இருக்கும்.